என்னப்பா என்னவ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, படுப்பா. தாத்தா ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? ஒருவேளை திருடங்க வராங்களோ? திருட வர்றவன் அவனு சத்தம் போட்டா வருவான், சத்தம் இல்லாம வருவான். பாடுறா. ஓஹோ. என்ன சத்தமே இல்லையே? ஒருவேளை திருடங்க வராங்களோ? தெரியாம சொல்லிட்டேன், என்ன தூங்க விடுறா. படுறா. என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. தாத்தா 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 என்ன விட்டுறா. யோ கணக்கு கோணாப்பட்டு ஆனாருனா 10,000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. அத வட்டியில வர வச்சுக்கா. கேளுங்க அப்பா, இதுல ஒரு 2000 ரூபாய் எடுத்துக்கிறேன்ப்பா. எதுக்குடா? அது தொழில் ரகசியம். என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டில்ல, நான் சம்பாரிச்சு காட்டுறேன் பாரு. அப்பாதான் அப்பாதான். என்னத்த காட்ட போறானோ? ராமசாமி ஐயா வணக்கையா. வணக்கம். என்ன இவ்வளவு தூரம்? உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காரு. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ஐயா. கோவில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகத்தை நடத்திடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு. இந்த நிலத்து பத்திரத்தை எல்லாம் அடமானமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா தேவலாம். அவன் 5க்கும் 10க்கும் இவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான். நீங்க கோயில் குளம்னு இப்படி அள்ளி விடுறது. ராமசாமி, எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கோவில் கட்டுற கொடுப்பனை கிடைக்கிறது இல்லையே. ஆண்டவன் கொடுத்தத அவனுக்கே திருப்பி கொடுக்கறதுல என்னப்பா தப்பு? இந்த அதுவும் நியாயம்தான். யாரோ தோரம் பருப்பு வறுத்து துவையல் செஞ்சிருக்காங்க. நெய் மீன் கருவாடு வாசனை ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கு. ஊருக்குள்ளையாவே இருக்க போற, அவ பொழப்பு தேடில போயிருப்பாளுங்க. கண்ணம்மால மறந்துட்டியே, அவ வீட்டுல இருந்தா புகை வருது. ஆத்தாடி மலைச்சாமியா? மெதுவா சாப்பிட்டு வா, ஒரு முக்கியமான சங்கதி பேசணும். வா. ஊருக்குள்ள நீ வந்தா போலீஸ்ல உன்னை புடிச்சு கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காயா பாண்டியம்மா? நீ சீக்கிரமா தப்பிச்சு போயிடியா. தெரியும், நீ செஞ்ச காரியத்துக்கு முன்வாசல் வழியா எப்படி வர முடியும்? மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு. இவ்வளவு தூரம் உனக்கு பயந்து ஓடி வந்தேன்னு பாக்குறியா? என்ன பிடிச்சு கொடுக்கறதுக்கு நீ யார்?
ராசையா, என்னையா அது தலையில? கோயில் சவால வாங்கிட்டு தாத்தா. ஏய், அது இருக்கட்டும். என்ன கட்டு? வர வழியில யாரோ ஒரு அம்மா ஒருத்தன் கத்தியால குத்த வந்தான். அவனை 2 தட்டு தட்டி ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரேன். அதான் கட்டு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதியா. யாரு? பாண்டியம்மாவா? ஆமாங்க ஐயா. இப்ப நீ வந்திருக்கிறது ராசையாவை கூட்டிட்டு போறதுக்கா? மன்னனோட மகுடத்துல இருந்தாதான் அந்த மாணிக்கத்துக்கே மரியாதை. என் புள்ள உங்ககிட்டே இருக்கட்டும் ஐயா. பெத்த தாயின கூட தெரியாம இன்னைக்கு என் புள்ளைய உசுர காப்பாத்திருக்க ஐயா. இன்னைக்கு ராசையா சொன்னது நீதானா தாயே? ஆமாங்கய்யா. திருடனுக்கு பிறந்த என் புள்ள இப்ப திருடனையே புடிச்சு கொடுக்குதுன்னு அந்த அரசம்பட்டி முழுக்க சொல்லணும் ஐயா. ஒரே ஒரு தடவை அவனை அனுப்பி வைங்க ஐயா. என்ன தாத்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கோயில் பக்கம் வர நீங்க? உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் நானே பேசி முடிச்சிட்டேன். வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தாத்தா, நீ உன் பெத்தவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வந்துருச்சுப்பா. உன்னை பார்க்கறதுக்காக உங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்படி கூட உலகத்துல யாராவது இருக்காங்களா? நேத்து யாரோ ஒரு அம்மாவுடைய உயிரை காப்பாத்தினேன்னு சொன்னியே, அதான் ஒரு ரத்தத்தை கண்டு துடிச்சவன். அவ யாரோ ஒரு அம்மா இல்ல, அவதான் உன்னை பெத்தவ. நீதான் அவ பிள்ளைன்னு அந்த ஊரெல்லாம் சொல்லி பெருமைப்படணும்னு ஆசையோட போயிருக்க. போய் பாரு. பார்த்துட்டு வந்திருப்பா. கூப்பிடாத. அப்படி எந்த உரிமையில என் பேரை சொல்லி கூப்பிடுற? உன் மடியில போட்டு பாராட்டி சீராட்டி நிலா காட்டி சோறு ஊட்டிய அந்த உரிமையில கூப்பிடுறியா? உன்னால சொல்ல முடியாது. நீதான் பெத்த புள்ளிய பாரமா நினைச்சு தூக்கி கொடுத்துட்டிய. 4 பசங்களோட விளையாட போனா ஐயோ பாவம் அநாதன் சொல்லிதான் விளையாட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு விளையாட்டு பிடிக்காம போச்சு. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அநாதன் சொன்னார். எனக்கு படிப்பு பிடிக்காம போச்சு. இப்படி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன்னையும் பிடிக்காம போச்சு. எனக்கு அம்மா இல்ல. அம்மாவா இருந்திருந்தா கூப்பிட்டா கேட்கிற தூரத்துல இருந்துகிட்டு என்ன இவ்வளவு காலம் பார்க்காம இருந்திருப்பியா? நான் தப்பு பண்ணல ராசையா. நான் தப்பு பண்ணல. இந்த புள்ள வேணான்னு நினைச்சு நான் தூக்கி எறியல. மனசுல ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்ததுனால எனக்கு வருஷம் போனதே தெரியல. நான் நினைச்ச மாதிரி அந்த மகாராஜா உன்னை ஆளாக்கிட்டேன் ராசையா. பெத்த கடனுக்கு நீ என்ன காப்பாத்துற மாதிரி உன்னை வளர்த்து ஆளாக்குன கடனுக்கு உன் தாத்தாவோட பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்துறிய. அது போதும் எனக்கு. பாண்டியம்மாவை புள்ளியோட வரான். நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவனை திருவிழா நடக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுங்க. என்ன பாண்டியம்மா, புள்ளைய ஒளிச்சு வளர்த்தா ஊருக்கு தெரியாம போயிடுமா? தாலி கருப்பன் சக்தி உள்ள சாமி. அவன் மண்ணுல பிறந்த எவனையுமே பச்சை குத்தாம விட்டு வைக்க மாட்டான். என் பிள்ளைக்கு பச்சை குத்த இந்த ஜென்மம் இல்ல.
இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. அதையும் பார்த்துடுவோம். உன் மவனுக்கு பச்சை குத்தாமே இந்த உசுறு போகாது. மாணிக்க கல்லு, மரகத கல்லு, கோமள கல்லு, கோமேதக கல்லு, பச்சை கல்லு, பவள கல்லு, ரத்தின கல்லு, வைர கல்லு. அப்பன் சொல்லு, ஆத்தா சொல்லு, மச்சான் சொல்லு, மாமன் சொல்லு, ஆச்சி சொல்லு, பேச்சு சொல்லு, ஒன் சொல்லு, என் சொல்லு, பொங்கல், செங்கல், பிக்கல், வைக்கல், திக்கல், முக்கல். ஐயா உங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. அது உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏய், இருப்பா. அடே எடுத்துக்கடா. அது நம்ம அனிதாலடா. உள்ள போய் தடுங்க. போமா. என்ன மறைக்குது? என்ன முறைக்கிறா? அட மறுபடியும் மறைக்கிற? அம்மா எந்த ஊரு? நான்சென்ஸ். ஓ அந்த ஊரா? தாத்தா அடி ஆத்தா. டேய் அவங்க தாத்தா தாத்தா நம்ம தாத்தா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன். பையனை நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. யார் ஒண்ணா என்னம்மா கால் அடிபட்டுடுச்சா? தூக்கிட்டு வாங்கடா. சத்தனத்தை போட தாத்தா இருக்கான்னு பாக்குறேன். இது மாதிரி தாத்தாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. உங்க தாத்தாவும் அவனைத்தான் நம்புறாரு. நீ என்ன சொல்ற? இந்த ராசைய பையன் இருக்கானே, கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி. அவன் என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவனை பார்த்தா வேலைக்கார மாதிரியா இருக்கான். இவ்வளவு பெரிய மனுஷன் தரையில படுத்துக்கிறாரு, இவன் மெத்தையில படுத்துக்கிறான். அவரு சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிடுறான். போற போக்க பார்த்தா சோத்த மட்டும் இல்ல, சொத்தையும் சேர்த்து தின்னுடுவான் போல இருக்கு. நீ எச்ச பண்ணத தாத்தா சாப்பிடணுமா? ராஸ்கல். அனிதா, என்னம்மா இதெல்லாம்? எந்த ரூபத்துல எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் அவன் சாப்பிட்டு பார்த்து எனக்கு சாப்பாடு போடுறான். டேக்லி எந்திரடா எந்திரடா எந்திரடா. தாத்தா ஐயோ 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 நான் இல்லையா, என்ன படுத்திருக்கையா. இனிமேல் சத்தியமா அந்த இடத்துல படுக்க மாட்டேயா, படுக்கவே மாட்டேன். ராசையா தூங்கிட்டு இருக்கல, வெடி கட்ட அங்கல்ல அப்படி இல்ல, அப்படி கட்டிக்கிறியா? என்னம்மா என்ன இதெல்லாம்? தாத்தா யாரு இவன்? ஏமா நம்ம கிளி. அவன் யாரு? நம்ம ராசையா. நம்ம சொந்தக்காரன் வெளியில படுத்திருக்கான், ஒரு வேலைக்கார பையன் உங்க கட்டில படுத்திருக்கான். என்னம்மா அது? கட்டில படுத்தா என்ன? யார் யாரு எங்க வைக்கணுமோ அங்க வைங்க தாத்தா. மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? இவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய் எந்திரடா எந்திரடா. அனிதா அனிதா, ஏமா அப்படி பண்ற? என்னம்மா இதெல்லாம்? சொன்னா கேளுமா. நீங்க சும்மா இருக்கு தாத்தா. அவன் உங்ககிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருடிட்டு இவன் சத்தியமா ஓடத்தான் போறான். ஓட போறது நீதானா? ஏய் அப்படியே சப்போட்டா. என்னம்மா நீ என்ன பாக்குற? என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஓட போறது நீதான். கடைசி வரைக்கும் தாத்தா கூட இருக்கிறது நான். இவன் தானா? வாடா அப்படியே போய் காளியம்மங்கல்ல படுத்துறலாம்.
பொண்ணு அனிதா, என்னம்மா இது? தூங்குறவங்களை தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற? எப்பா சீக்கிரமா கோயில் வேலையை முடிச்சுட்டாங்கப்பா. முடிச்சிருவோம் சார் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், உன்னை நம்பவே முடியலையா? இது என்ன கோயில் நகையா சார்? என் பொண்டாடி வீட்டுல போட்டாங்க சார். இங்க பாரு, நல்ல நாள் வருது, அதுக்குள்ள கோயில் வேலையை முடிச்சிடலாம். இல்ல நான் சும்மா இருக்க மாட்டேன். வர 23ஆம் தேதி நல்ல நாளா, முடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? 23ஆம் தேதி நல்ல நாளா, முடிச்சு கொடுத்துட முடியும்ல? இன்ஜினியர் சொன்னா முடிச்சிடலாம். என்ன முடிச்சிடலாமா? முடிச்சிருவோம். முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? ஐயா, மீதி செலவுக்கு பணம்? வரும். கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிச்சாச்சு. இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பணம் தேவைப்படுது. ஓஹோ. இந்த நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குறது ராசையாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால இத கொண்டு வந்திருக்கேன். மங்களாபுரம் வைர மாலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆனா இன்னைக்கு தான் முத என் கண்ணால பாக்குறேன். இதோட மதிப்புக்கு என்னால பணம் கொடுக்க முடியாதுங்களே. அவ்வளவுலாம் வேண்டாப்பா, ஏன் தேவைக்கு கொடுத்தா போறோம். இந்த வாய்க்கு பரம்பரை சொத்தாச்சுங்களா? வாங்குறதுக்கே கை கூசுது. கடவுள் காரியம் தானப்பா, பரவாயில்ல வாங்கிக்க. பெரியவங்க சொல்றீங்க, இது என் வீட்டுல இருந்தா எனக்கும் பெருமைதான். கிளி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க, ரூம்ல உட்கார வச்சிரு. ஏறும்பளையா? இல்ல ஓரம்பல. அம்மா, சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலைகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரா வந்து வராம சீப்பு மேல மோதுறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இல்ல நீ ஒரு பொம்பளையா கேக்குறேன். Who do you think we are? We are Anita's friends. Go and call Anita, man. How dare you talk to us in this way? Stupid, idiot, nonsense, Indian fellow, fool, country brute. He's really looking like a woman with blood, huh? What do you think? Hey, who's this chap here? God knows, yeah. Maybe he's another. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V X Y Z. போதும் ராசையா, எப்படிப்பா அப்படி எல்லாம் போரு. அதுக்கு இல்ல ராசையா, அவனுக்கு கிடைக்காதுடா, நான் இருக்கேன்ல. அழக்கூடாதா நண்பா? போதுப்பா. நண்பா, என் முகத்துல பால வாச்சிட்டப்பா. யாரு? என்னடா பண்றீங்க? உள்ள போங்கடா. எப்படி இருக்கீங்க? ஐயா, நீ எப்படி இருக்க? இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா? வெரி நைஸ் யா. அப்படியா? அது சரி, யாருடி அவ? சர்வன்ட். சர்வன்ட்னா என்னடா? நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு, அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. டாடா. என்னப்பா அது? ராசையா, சர்வன்ட். காத்தாயி, கருப்பாயி, மூக்காயி, ஐயா புள்ள கரகு. ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன். வெக்கமா இருக்குடா. ராசையா, சர்வன்டா. ராசையா, சர்வன்டா. தாத்தா, தாத்தா, என்ன தாத்தா நடந்துச்சு?
நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போனா கதவை திறந்தனா உள்ள பேய். அத பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் ஜுரம் நடுக்கும். பழிக்கு பழி. சரி. ஆசையா, ஆசையா, எங்க போயிட்டாங்க? நான் கூட்டிட்டு வரேன் தாத்தா. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. டேய் வைக்க விடுறா. இந்தா புறா. சே. டேய் யாண்டா யாண்டா வந்துட்டா கேக்குறது. டேய் நெருப்பு எங்கடா? ஏன்டா அப்படி என்ன கொல்றீங்க? ராதையா 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 எனக்கு கொண்டாந்தமா. நான் போய் தாத்தாவை கூட்டி வந்துடுறேன். நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒன்னும் குழப்ப வேண்டாம். ஆக வேண்டிய காரியத்தை பாரு. இல்ல நான் போய் ஐயா கிட்ட சொல்லி நான் ராசியாவை கூட்டிட்டு போறேன். 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன். வேற ஒண்ணும் சொல்லி குழப்பாத. வா பாப்பா. ராசையா, தாத்தா ராசையா. ஏய், எங்கடா போயிட்டா ராசையா? ராசியா அவங்க அம்மா கூட போயிருக்கான். வாங்க நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பாப்போம். வாங்க தாத்தா வாங்க 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 வாங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? சரி சரி சீக்கிரம் கிளம்பு. இருப்பா கொஞ்சம் இருப்பா. இந்த இதை அவங்கிட்ட கொடுத்துரு. ராசையாவை பார்க்காம என்னால இருக்க முடியல. அனிதா செஞ்ச காரியத்தை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்திருப்பா. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் நில்லு. என்னது? யாரு கொண்டு போற? ராசையாவுக்கு. என்ன அவமானப்படுத்துற அந்த ராஸ்கல் ஒழிஞ்சிட்டான்னு நினைச்சேன். நீங்க இன்னும் உரிமை கொண்டாடுறீங்க. யார் அவன்? இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்து நம்ம சொத்தை எல்லாம் அழிச்சு தின்னவன். அவனுக்காக இந்த வீட்டுல இருந்து ஒரு துருப்பு கூட கொண்டு போக விட மாட்டேன். தாத்தா, ஒரு வேலைக்காரனுக்காக என்ன அடிச்சிட்டீங்களா? வாய மூடு. நீ அவனுக்கு எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சிருக்க. அது அவனும் பொறுத்துக்கிட்டான், நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு அவன் உயிருக்கே உல வைக்க நினைச்ச பாரு, அதை இப்ப நினைச்சா கூட என் நெஞ்சு பதறுது. நீ நினைக்கிற மாதிரி அவன் வேலைக்காரன் இல்ல, என் எஜமா, என் உசுரு. முதல்ல அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. மூணு அமாவாசையா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? கண்ணக்கோல் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் தெரியல. யாராவது ஒரு வழி சொல்லுங்க. சரியான இடத்தை நான் சொல்றேன்.
மங்களாபுரம் ஜமீன் ரத்னவேலு வீடு. அந்த ஜமீன் வைரமாலை அடிச்சிட்டு வந்துட்டா இந்த ஊரே உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா அந்த வீட்டுல கண்ணக்கோல் வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்மால முடியாது. என்னால முடியும், நான் போடுறேன். ஆமா சாமி. அப்புறம் என்னடா, அமாவாசை அன்னைக்கு தாலி கருப்பனுக்கு படையல் போட்டுற வேண்டியதுதான். புறப்படுங்க. இல்லையா ஏயா உன் புத்தி மறுபடியும் கெட்டு போச்சு? நான் சொல்றது கேளியா? உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து நீ சொன்னதை கேட்டுதான் துண்டு பிடிக்க கஷ்டப்படுறேன். அந்த மங்களாபுரம் ஜமீன்ல கண்ணக்கோல் வைக்கத்தான் போறேன். என் கஷ்டம் தீரத்தான் போகுது. அந்த மங்களாபுரம் ஜமீன் இல்லன்னு கையேந்துனா மடியில கட்டி கொடுக்கிற பரம்பரையா? வேணாம் ஐயா, அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. என்னடி பெரிய பாவம்? உழுற மண்ணில் பிறந்தா உழுலாம், கழுவுற மண்ணில் பிறந்தா வெளுக்கலாம். நான் திருடுற மண்ணில் பிறந்திருக்கேன், திருடித்தான் ஆகணும். கொஞ்சம் தாமதம் ஆனாலும் உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்குங்க ஐயா. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அவனோட செயல். அப்பா, வாசல்ல ஒரு பொம்பளை வந்திருக்கு. என்ன வேணும்னு கேட்டேன். உங்ககிட்ட தான் பேசுறான்னு பிடிவாதமா நிக்குதுப்பா. யாருமா நீ? ஏன் இருட்ட நிக்கிற? உங்களுக்கு ஒரு துப்பு கொடுக்க வந்திருக்கேன் ஐயா. என்ன துப்பு? வர அமாவாசை அன்னைக்கு உங்க வீட்டுல கண்ணக்கோள் வைக்க போறாங்க. கண்ணு முழிச்சிருந்தா திருட்டு நடக்காம தடுத்துடலாம். தமா நில்லு. பதினெட்டாம் படி தாலி கருப்பா, உன் பிள்ளைங்க அவங்க குலத்தொழிலுக்கு புறப்படுறாங்க. வேட்டை முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் நீதான் அவங்களுக்கு பக்க துணையா இருக்கணும். பார்த்தல போ. மாட்டேன், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். மாட்டியா? ஐயோ.